ஸோ ஃபைனலி இந்த பிளாங்கெட் ஸ்டிச்சை நீங்கள் எப்படி எண்ட் பண்ணுவீங்கன்னா, ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து இப்படி எடுத்துட்டு இதே இடத்துல திரும்ப இன்சர்ட் பண்ணி அதை எண்ட் பண்ணிடலாம். பின்னாடி வந்து நாட் போட்டுருவாது, அவ்வளோதான். ஸோ பிளாங்கெட் ஸ்டிச் வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா நம்ம பீட் ஸ்டிச் பார்க்க போகிறோம். பீட் ஸ்டிச் வந்து என்னென்னா, நார்மலாக நம்ம வந்து பீட்ஸ் வச்சே பண்ணுவோம். அந்த ஜிம்கி சொல்லுவோம்ல, சின்ன சின்ன பீட்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதுதான் ஆக்சுவலி பீடு, ஓகேங்களா? அது இல்லாமல் நூல்லே எம்ப்ராய்டரி போடுறது தான். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து நூலை வெளியே எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறமா இப்படி க்ராஸாக உங்களுடைய ஊசியை என்ன பண்ணிவிடுங்க, எடுங்க. சிக்குச்சுன்னா திரும்ப வந்து இது இப்படி சரி பண்ணிக்கோங்க. அப்படியே நீங்கள் பிடிச்சி இழுத்துட்ருக்கும் போது அது இன்னும் தான் சிக்கு விழுகும், சரிங்களா? ஸோ எடுத்ததுக்கப்புறமா திரும்ப இந்த ஊசி என்ன பண்ணணுன்னா, இந்த இடம் இருக்கு இல்லையா, இதுக்குள்ளே இப்படி விட்டு எடுங்க. இது செகண்ட் ஸ்டெப். ஓகே, தேர்ட் ஸ்டெப் என்னென்னா, அகெயின் அதே இடத்துல நூலை விட்டு எடுக்கிறது. ஸோ இது பார்க்க ஒரு பீட் மாதிரி என்ன ஆகும்னா ஃபார்ம் ஆகும். ஓகே, நான் திரும்ப போட்டு காமிக்கிறேன். ஸோ கொஞ்சம் கேப் விட்டுக்கோங்க. நான் ரெண்டாவது ரெக்கார்ட் பண்ணாமல் விட்டுட்டேன். ஸோ இது இந்த மாதிரி எடுக்கிறது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகே, ஸோ ஃபுல்லாக எடுத்துட்டு செகண்ட் ஸ்டெப், இந்த நீங்கள் ஒரு கேப் விட்டுருப்பீங்கள்ல, அதுக்கு வழியாக ஊசியை விட்டு எடுக்கிறது. ஓகே, தேர்ட் ஸ்டெப், இந்த ரெண்டுக்கும் நடுவில் இங்கே ஒரு நூல் இருக்கும், இதில் விட்டு எடுக்கிறது. ஸோ உங்களுக்கு தெரியுதா பீடு? அகெயின் ஸோ நான் நல்லா கேப் விட்டு சொல்லித்தரேன். இங்கே விட்டு எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 1, ஓகே. ஸ்டெப் 2, அந்த நூலுக்கு கீழே விட்டு எடுக்கிறது. ஸ்டெப் 3 இங்கே. ஓகே, ஸோ இது ஒரு குட்டி பீட் மாதிரி ஃபார்ம் ஆகும். நம்ம திரும்ப போடுவோம். 1, ஓகே, 2, 3. 3 ஸ்டெப் தான். 1, 2, 3. நல்ல கேப் விட்டுருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து இதில் எதுவும் டவுட் இருக்குது, கண்டிப்பாக பீட் ஸ்டிச்சில் வந்து டவுட் வரும். ஓகே, ஸோ நீங்கள் கேளுங்க, கண்டிப்பாக நான் உங்களுக்கு திரும்ப சொல்கிறேன். ஓகே, ஸோ இது பார்க்குறது நானே இந்த ஸ்டிச்சை வந்து கொஞ்சம் தப்பாக தான் போட்டேன் போல். இல்லை சில நேரம் வந்து நூல் வந்து உள்ளே போயிடுச்சுன்னா, அது அந்த பக்கம் போயிடுச்சுன்னா உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி முடிச்சுகள்லாம் விழுகலாம். ஸோ கொஞ்சம் பொறுமையாக போடுங்க. ஓகே, இந்த தேர்ட் போடும்போது உங்கள் நூல் வந்து
இப்படி இருக்கணும். ஓகே, ஸோ இது பார்க்க ஒரு பீட் மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து பீட் ஸ்டிச். இதில் எதுவும் டவுட் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க, நான் வந்து உங்களுக்கு திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்து வந்து லேஸ் ஸ்டிச். லேஸ்னால் தெரியும்ல, அது நமக்கு அந்த பார்டர்ஸ்க்கு வைக்கிறதுக்கு வந்து லேஸ் வந்து இது பண்ணுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி போடுற ஒரு ஸ்டிச் தான். இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா, நேராக கோடு போட்டுக்கணும். கோடு மாதிரி. ஓகே, பக்கத்தில் ஓகே. ஸோ இதே மாதிரி இந்த லைன் ஃபுல்லாக போட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக போட்டதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, 3 லைன்ஸாக நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கோங்க, எடுத்துக்கோங்க. இப்போது இதில் ஃபர்ஸ்ட் 3 லைன் இதானே, இதில் நடுவில் இருக்கிற இந்த நூல் இருக்கு இல்லையா, அங்கே சென்டரில் உங்களோட ஊசியை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதை வெளியே எடுத்துருங்க. இந்த 3ஐயும் சேர்த்தி நீங்கள் இங்கிருந்தானே எடுத்தீங்க, ஸோ அதே இடத்துல திரும்ப உங்களுடைய ஊசியை விட்டு அதை வந்து ஒரு இது மாதிரி. ஓகே, ஸோ இது 3ஐயும் சேர்த்து ஒரு டிசைன் மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், போடுறோம். அதே மாதிரி அடுத்ததுக்கும். ஓகே, ஸோ இதே மாதிரி ஃபுல்லாக எல்லாத்துக்கும் போடணும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக போட்டதுக்கப்புறமா இந்த சைடில் இருக்கக்கூடிய லைனை ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு இது பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த லேஸ் ஸ்டிச் வந்து நீங்கள் ஒரு ஹூ பார்ட் மாதிரி பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஹூ பார்ட்னால் இந்த மாதிரி ஃப்ரேம்லேயே இருக்கும் அந்த ஹூப், அந்த துணி, அதை நம்ம என்ன பண்ண மாட்டோம், திரும்ப எடுக்க மாட்டோம். ஸோ அந்த மாதிரி போடுறதா இருந்தால் இந்த சைடில் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கலாம். பிகாஸ் அது என்ன ஆகாது, லூஸ் ஆகாது. ஏன்னா நம்ம அந்த கிளாத் எடுக்க மாட்டோம் இல்லையா. ஒருவேளை நீங்கள் வந்து உங்களோட ட்ரெஸ்ஸஸ்க்கு போடுறீங்க, இல்லைனா வேறு ஏதாவது யூஸ்க்காக நீங்கள் போடுறீங்க அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா, இந்த ஸ்ட்ரெயிட் லைன் போடுறதுக்கு பதிலாக பேக் ஸ்டிச்சோ இல்லைனா ஸ்ப்ளிட் ஸ்டிச்சோ ரன்னிங் ஸ்டிச்சோ அந்த மாதிரி என்ன பண்ணிக்கணும், போட்டுக்கணும். ஏன்னா இந்த துணி லூஸ் ஆச்சுன்னா இந்த இது அப்படியே தெரியும், இப்படி லூஸாக. ஸோ துணி ஸ்டிஃபாக இருக்கிற மாதிரி நீங்கள் இந்த ஃப்ரேம்லேயே வச்சுருக்க போகிறீங்கன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கோங்க. இல்லை அப்படின்னு சொன்னால் பேக் ஸ்டிச் மாதிரி போட்டுக்கோங்க. சரிங்களா? அவ்வளோதான் இன்றைக்கான கிளாஸ். எதுவும் டவுட் இருந்தால் எனக்கு கேளுங்க இன்ஷா அல்லாஹ்.